எனக்கு அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன ஆவிக்குரிய ஆகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்முடைய இருதயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து சில திட்டங்களை வைத்திருக்கலாம். சில எதிர்பார்ப்புகள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் நேசிக்கிறவர்களுக்கு நாம் நம்முடைய மனதிலே நினைப்பதை விட மேலானவைகளை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீங்க கவனிங்க, அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே போய், தேவனுடைய ஆலயத்திலே போய், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உனக்கு ஊழியத்திற்காக நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து ஜெபித்தாள். அவளுடைய மனதின் ஆசை ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பது. ஆனால் திருவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தது ஒரு ஆண் குழந்தை அல்ல, 6 பிள்ளைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளை நாம் எதிர்பார்ப்பது அல்ல. தாவீது என்ன எதிர்பார்த்தார்? ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் வாசலில ஒரு வாட்ச்மேனா, காவலாளியா இருக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்ன? முழு இஸ்ரவேலையும் அடக்கி ஆளத்தக்க அதிகாரத்தையும் ராஜ பதவியையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளே, நாம் எதிர்பார்ப்பது அல்ல, நீங்கள் நினைப்பது அல்ல. நாம் நினைத்தால் நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டதை தான் நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய மகிமையின் தனத்திற்கு ஏற்றபடி அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எனக்கு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்ப்பு சிறியதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக வைத்திருப்பது பெரியவைகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். பெரிய காரியங்களை அவர்களுக்காக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. இன்றைய தினம் முழுவதும் உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறுவதாக. ஆமேன் and ஆமேன்.